ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பில்கிரிமோட விட்டமின் சி ஃபேஸ் சிரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது ஆல்ரெடி இருந்த பில்கிரிமோட ஃபேஸ் சிரம் இல்லை, இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து நம்ம எதுக்காக வந்து விட்டமின் சி ஃபேஸ் சிரம் யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு ஸ்கின் கன்சர்னுக்கு ஒவ்வொரு சிரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக உங்களுக்கு டல் ஸ்கின் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பிரைட்டர் ஸ்கின். இப்போ உங்கள் ஸ்கின் வந்து ஃபேராகவே இருந்தாலும் ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும். உங்களுக்கு ட்ரைனஸ் இருந்தாலும் டல்லாக இருக்கும். பொலிவுங்கிறது வந்து வேறு, ஸ்கின் கலருங்கிறது வேறு. ஸோ அந்த பொலிவு வந்து உங்களுக்கு எதனால் போகும்னா ஏஜிங்னால் போகும். ஒழுங்காக தூக்கம் இல்லை டெட் ஸ்கின் செல்ஸ் நிறையா ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, வெதர், பொல்யூஷன், ஸ்மோக்கிங், நம்மளோட டயட், ஃபுட்டு, அப்புறம் நிறையா மேக்கப் போடுறதுனால நிறையா ரீசன்னால் வந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து டல் ஆகும். இப்போ கலரிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது கோஜிக் ஆசிட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கின் வந்து எனக்கு கலராக தாங்க இருக்குது, பட் அது ஒரு க்ளோவாக இல்லை, ஒரு ஒரு டல்லாகவே இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் விட்டமின் சி வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பில்கிரிமோட விட்டமின் சி சிரம் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததோட பில்கிரிம் சி சீரம். அண்ட் இப்போ வந்து அவங்களோட பாட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரெண்டில் எது வேணாலும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சிமிலர் தான். பட் நியூ வாங்கிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் அப்டேட்டடான வெர்ஷன் அது. பிகாஸ் உங்களுக்கு 5 டேஸில் வந்து ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்குற மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10% விட்டமின் சி சீரம் இருக்குது. ஆனால் அந்த விட்டமின் சிக்காக ஆஸ்திரேலியன் கக்கடு ப்ளம் ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5% நியாசினமைடு இருக்குது, அண்ட் ஹைல்ட்ரானிக் ஆசிடும் இருக்குது. ஸோ இது மூணுமே இருக்குது அப்படிங்கிறதுனால ஹைல்ட்ரானிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின் நல்லா ப்ளம்பியாக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியாசினமைடு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தாலும் கம்மி பண்ணும். ஸோ இந்த விட்டமின் சி கக்கடு ப்ளம் வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்கும். ஸோ இது 5 டேஸில் வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டர் ஆக்கிறதுக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் எவ்வளோதான் டல்லாக இருந்தாலும் உங்களுக்கு 2 to 3 வீக்ஸில் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகும், உங்கள் ஸ்கின் டோன் வந்து நல்லா ஈவனாக ஆகும். அண்ட் ஸ்கின்னோட டெக்ஸ்சருமே வந்து நீங்கள் வந்து இது இன்க்ளூட் பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிக்மெண்டேஷன் எல்லாம் கம்மியாகும். நீங்கள் வந்து இப்போது உங்கள் ஸ்கின்னில் நிறையா வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்திருந்தால் கூட ஓவராலாக பார்க்கும்போது ஸ்கின் கலர் வந்து கம்மியான மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே இது யூஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். இதோட டெக்ஸ்சர் அண்ட் உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பெருசாக இல்லை, ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் குயிக் அப்சர்விங்காக தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தி ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 ட்ராப் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் பேட் பண்ணிட்டு லைட்டாக வந்து பேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் விட்டமின் சி மட்டும் டைரெக்டாக போட்டு வெளியே போகும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உங்கள் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி கண்டினியூஸாக ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் கம்மியாகும்போது என்ன ஆகும், உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டன் ஆகும். அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் போகும்போதுமே உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் உங்கள் ஸ்கின் டல்லாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சீரம் வந்து இதுதான். அண்ட் இது ரொம்பவே க்ளோயிங்காக உங்கள் ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருந்தாலும் கம்மி பண்ணுறக்கும், அண்ட் டேன் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் கம்மி பண்ணுறக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணுறேன், அதிலிருந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.